கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமானார். கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். சிலுவையிலே அவர் 2 கைகளிலும் ஆணி அடிக்கப்பட்டவராய், கால்களில் ஆணி அடிக்கப்பட்டவராய், தலையிலே முள்முடி சூட்டப்பட்டவராய், அந்த மரச்சிலுவையிலே வானத்திற்கு பூமிக்கு நடுவாக இயேசு தொங்கி மரித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு முன்பாக அவர் வாரினால் அடிக்கப்பட்டு அவருடைய முதுகெல்லாம் கிழிக்கப்பட்டது, அவருடைய முதுகை உள்ளப்பட்ட நிலம் போல் இருந்தது என்பதாக சங்கீதக்காரன் அந்த தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த அளவிற்கு அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டது என்று ஏசாயா 53 அதிகாரத்தில் சொல்லுகிறார். காயப்பட்டவராய், நொறுக்கப்பட்டவராய், அந்த சிலுவையிலே கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டவராய் இயேசு சிலுவையில் தொங்குகிறார். அதில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நமக்காக இயேசு சிலுவையில் சாபம் ஆனார் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு. ஏன் அவர் சாபம் ஆக வேண்டும்? மனிதனை, மனுக்குலத்தை சாபத்தின் வல்லமிலிருந்து விடுதலையாக்கி அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக அவர் சிலுவையிலே சாபமானார் என்பதை வேத வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த சாபத்தினுடைய விளைவுகள் பாருங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிக்க கேட்போம். குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போம். உதவி செய்வாரில்லாமல் நீ எந்நாளும் ஒடுக்கப்படுகிறவனும் பறி கொடுக்கிறவனுமாயிருப்பாய். இந்த சாபத்தினால உண்டாகிற காரியத்தில் அடுத்து பொருளாதாரத்தில் உண்டாகிற பாதிப்பு நல்ல கவனிங்க. முதலாவது சரீரத்தில் உண்டாகிற பாதிப்பு நோய்கள். 2வது மனதளவில் உண்டாகிற பாதிப்பு டிப்ரெஷன், மனக்குழப்பம், இந்த மாதிரி காரியங்கள். 3வது பொருளாதாரத்தில் உண்டாகிற பாதிப்பு கடன். எப்பொழுதும் கடன். எங்கள் வீட்டில் கடன் இல்லாத நாளே இல்லைங்க. வாங்குற பணம் எல்லாம் வட்டிக்கு போயிடுது. கடன் கடன் கடன். வறுமை வறுமை வறுமை. பிள்ளைகளை படிக்க வைக்க வழி இல்லை, ஒரு பொருள் வாங்கி கொடுக்க வழி இல்லை. எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடன் கடன், எவ்வளவு சம்பாதிச்சாலும் வறுமை. வீட்டில் தரித்திரம் எப்பொழுதும். அது 3 தலைமுறையாக தொடருது. எங்கள் தாத்தாவும் அப்படி தான் இருந்தாராம், எங்கள் அப்பாவும் அப்படி தான், இப்பவும் அப்படி தான் தரித்திரம். சிலர் வீடுகளில் கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும், ஆனால் வீட்டில் தரித்திரம். வீட்டில் தரித்திரம் தான் இருக்கும். பணம் இருக்காரு, காசு இருக்காரு, ஒரு பொருள் வாங்க வழி இருக்காரு, கடன் வாங்குவாங்க. கோடிக்கணக்காக சொத்து வச்சுக்கிட்டு வெளியில் போய் கடன் வாங்கினா என்ன அர்த்தம்? சாபம், ஆசீர்வாதம் இல்லைன்னு அர்த்தம். இது அதுதான் ஆண்டு சொல்றார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறதை போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய். ஒரு குருடனை மாதிரி அலைவ. எங்கே போகிறது, என்ன செய்கிறது, யார் உதவி செய்வா, எங்கே போய் சம்பாதிக்கிறது, என்ன பண்ணுறது, ஒன்றும் தெரியலையே. உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காது. எதை செய்தாலும் வாய்க்க மாட்டேங்குது. ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நஷ்டம், வீடு வாங்கினா வாய்க்க மாட்டேங்குது, திருமண காரியம் வாய்க்க மாட்டேங்குது, எதை செஞ்சாலும் வாய்க்கவே மாட்டேங்குது. தடை தடை தடை. நீ செய்கிறது ஒன்றும் வாய்க்காது. உதவி செய்வார் இல்லாமல் உனக்கு யாருமே உதவி செய்ய முன் வர மாட்டாங்க. நீ சொல்ல யாருமே உதவி செய்ய முன் வர மாட்டேங்கிறாங்க, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய அண்ணன் தம்பி இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, வசதி உள்ளவங்க. எனக்கு யார் இருக்கா உதவி செய்ய? உதவி செய்ய யாருமே எனக்கு இல்லை அப்படி சொல்லுவார். நீ ஒடுக்கப்படுகிறவனும் பறி கொடுக்கிறவனுமாயிருப்பாய். எப்பவும் ஒடுக்கப்பட்ட நிலைமை, பறி கொடுக்கப்பட்ட நிலைமை. இதையோ பறி கொடுத்த மாதிரி ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, ஒரு நன்மையும் இல்லை, கஷ்டப்படுவார். 28ஆம் அதிகாரம் 38லிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. அது விவசாயம் செய்கிறவங்களுக்கு உண்டாகிற பாதிப்பு. வயல் நிலங்கள்ல நீ ரொம்ப விதைப்ப, கொஞ்சமா அறுவடை செய்வ. பாருங்க, வெட்டுக்கிளி அதை பட்சித்து போடும்,
39ஆம் வசனம், பூச்சி அதை தின்று போடும். 40ஆம் வசனம், பிஞ்சுகள் உதிர்ந்து போய்விடும். 42ஆம் வசனம், விட்டில் பூச்சி அது பட்சித்து போட்டு விடும். நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய். இப்பவே பாருங்களேன், நல்ல மழை, நல்ல விவசாயம் நல்லா வந்துக்கிட்டே இருக்குது. அறுவடை டைம்ல ஒரு மழை வந்துச்சா எல்லாம் போச்சு. நல்ல வாழெல்லாம் போட்டு கொல்லெல்லாம் காய்ச்சி அவ்வளோதான், அடுத்த வாரம் அதை அறுத்துட்டா லட்சக்கணக்காக லாபம் கிடைக்கும். ஒரே ஒரு காற்று அடிச்சிரு, எல்லாம் போச்சு. நடக்குதில்ல கண்ணு முன்னால. எத்தனை அழிவு வருது. ஆசீர்வாதம் இல்லை. பெற்றுக்கொள்கிற நேரம் கையை விட்டு போய் விடுகிறது. ஒன்று மழை இல்லாம பஞ்சம் வருது, இன்னொன்று மழை பெய்து பஞ்சமாகி விடுகிறது. பாதிப்பு. ஏன்? ஏதோ ஒரு சாபம் தொடருவது. அது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நல்ல விதைப்ப, கொஞ்சமாக தான் அறுப்ப, எல்லாத்தையும் பூச்சி சாப்பிட்டு போயிடும், வெட்டுக்கிளி சாப்பிட்டு போயிடும், நஷ்டம் அடைந்து விடுவாய். அப்போ வருமானத்தில் ஆசீர்வாதம் இல்லை. எப்பொழுதும் பண கஷ்டம், கடன் பிரச்சனை, வறுமை, கடன்காரனுக்கு பயந்து பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. 43ஆம் வசனம் பாருங்க, நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய். 44ஆம் வசனம், நீ கடன்காரனாய் மாறிடுவ. நீ கடன்பட்டு கடன்காரன் ஆயிருவ. வசனம் சொல்லுகிறாரு, பொருளாதார பாதிப்பு. அது ஒரு சாபத்தினால உண்டாகிற ஒரு பெரிய எப்பொழுதும் கடன், எப்பொழுதும் கடன். சில குடும்பத்தில் 3 தலைமுறையா கடன் 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 தொடர்ந்துகிட்டே இருக்கும். என்னைக்குதான் அந்த கடல் இருந்து விடுதலை பெறது? வழியே இல்லை. அது சாபத்தினுடைய கட்டு. ஆனா இன்றைக்கு கர்த்தர் அந்த சாப கட்டுகளை அறுத்தறிய போகிறார். சாபத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். சிலுவையிலே அதற்கு தான் அவர் சாபமானார். அந்த சாபத்திலிருந்து விடுதலை தர போகிறார். அல்லேலூயா. 45ஆம் வசனம் பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படி நீ அவர் சத்தத்திற்கு செவி கொடாதபடியால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழியும் மட்டும் அது உன்னை தொடர்ந்து பிடிக்கும். நீ அழிஞ்சு போக வரைக்கும் அந்த சாபம் தொடர்ந்துகிட்டே இருக்குமா? வறுமை, கடன், வியாதி, வேதனை, நஷ்டம், இழப்புகள், அவமானம், நிந்தைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு நாள் வந்துச்சு போச்சுன்னா பரவாயில்ல, கடன் வரும் போகும். ஆனா கடனே வாழ்க்கையாகிவிட்டது. ஒரு வியாதி வரும் போகும், ஆனால் வியாதியே வாழ்க்கையாகிவிட்டது. ஒரு தோல்வி வரும் போயிடும், ஆனா வாழ்க்கையே தோல்வி, அவமான, நிந்தை தொடர்ந்துகிட்டே இருக்குதுன்னா அது சாபத்தினுடைய விளைவு. அப்ப கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல, கீழ்ப்படியல, அதனால இந்த பாதிப்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலதான் இந்த பொருளாதாரத்துல பாதிப்பு. நல்ல கவனிங்க, 2 வசனத்தை நான் சொல்லிட்டு ஜெபம் பண்ண போறோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8-9 வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என் ஜனம்தான், நான் தான் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தேன், நீங்க என் பிள்ளைங்க தான். ஆனா நீங்க சபிக்கப்பட்டவங்க. ஏன் தெரியுமா? நான் உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தேன், உங்களுடைய வருமானத்தில் தசம பாகம் கர்த்தருக்கு கொடுக்கணும், 10ல் 1 கர்த்தருக்குரியதுன்னு சொன்னேன். நீங்கள் அதை செய்யலை. நீங்கள் என்னை வஞ்சித்தீங்க, என்னை தசம பாகத்திலே காணிக்கையிலே வஞ்சித்தீங்க, நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்க, என் பொருளை திருடிட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். பொருளாதாரத்தில் ஏன் சாபம் வருகிறது? தசம பாகம் கர்த்தருக்கு கொடுக்காவிட்டால் அது சாபம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறாரு. தசம பாகம் கொடுக்கணும் பழைய ஏற்பாட்டில் தானே இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இருக்குதா கேட்டிங்கன்னா லூக்கா 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், இதையே செய்யணும், அதையே நீங்கள் விட்டுவிடக்கூடாது என்று தசம பாகத்தை குறித்து இயேசுவை சொல்லுகிறார். அதை விட்டுவிடக்கூடாது, அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அதுவும் புதிய ஏற்பாட்டில் தசம பாகம் அல்ல, அதுக்கும் அதிகமாய் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் தசம பாகம் கூட கொடுக்காத கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஏராளம். உதாரணத்துக்கு, உங்களுக்கு மாத சம்பளம் 10,000 ரூபான்னு வைத்துக்கொள்ளுங்க. 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வரும்போது
நீங்க 1000 ரூபா கொடுக்காம 200 ரூபா காணி கொடுத்தீங்கன்னா 800 ரூபா கர்த்தரிடத்திலிருந்து திருடிட்டீங்கன்னு அர்த்தம். திருடர்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? சீரியஸா யோசிங்க. வஞ்சித்தீங்க. ஆண்டவர் சொல்றார், கடினமான வார்த்தை, நீங்க என்னை வஞ்சித்தீர்கள், என்னை ஏமாத்திட்டீங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை நீங்க தரல, என்னை ஏமாத்திட்டீங்க, அதனால நீங்க சபிக்கப்பட்டவர்கள். இந்த பொருளாதாரத்தில் சாபத்துக்கு காரணம் நீங்க ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்கவில்லை. காணிக்கை கொடுக்கிற உண்மைதான், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்க. தசமமாக கர்த்தருக்குரியது, 10ல் 1 கர்த்தருக்குரியது. இன்னைக்கு வேலை செய்யற எல்லாருமே தசமம் கொடுக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன், பேசும்போது அறிந்திருக்கிறேன். சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே 10ல் 1 எடுத்து வச்சிருவோம், அது கர்த்தருக்குரியது, அதுக்கு மீதி தான் செலவு பண்ணுவோம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வியாபாரம் செய்கிறவங்க தான், நிறைய வியாபாரிகள் தான் இதில் ஏமாத்துறது. நல்ல கவனிங்க, அவங்களுடைய வியாபாரம் ஏன் இடையில பாதிக்கப்படுது? நல்லா வந்துகிட்டு இருந்த வியாபாரம் திடீர்னு ஏன் நஷ்டமடையுது? நல்லா வந்துகிட்டு இருந்த வியாபாரம் திடீர்னு ஏன் கடன் பிரச்சனைக்குள்ளாகுது? என்ன ஆசீர்வதித்த கர்த்தரை நீங்க மறந்துட்டீங்க, ஆசீர்வதித்த கர்த்தரை நீங்க ஏமாத்திட்டீங்க. வருமானத்தில் 10ல் 1 கர்த்தருக்குரியது. ஆனால் நீங்க ஒரு 1000 ரூபா 2000 ரூபா காணிக்க கொடுத்துட்டு ஆண்டவருக்கு நிறைய கொடுத்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. யோசித்து பாருங்க. உங்களுடைய வருமானத்தில், லாபத்தில், அனுதின வியாபாரத்தில்னா அதில் லாபம் 10%ஓ 15% இருந்தா அந்த லாபத்தில் தசம பாகம் கர்த்தருக்கு கொடுத்துடணும். எத்தனை பேர் அதை ஒழுங்கா செய்யறோம்? யோசித்து பாருங்க. ஒழுங்கா செய்யறவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. அப்ப வருமானத்தில் 10ல் 1 கர்த்தருக்குரியது. சில பெரிய தொழில் அதிபர்களை பார்த்திருக்கிறேன், கோடிக்கணக்காக சம்பாதிப்பாங்க, குரோர்ஸில் சம்பாதிப்பாங்க. டேர்ன் ஓவர் பார்த்தா கோடி கணக்கா. அந்த லாபம் 10% கணக்கு போட்டு பார்த்தா பல கோடிகள் வருமானம். அவங்க காணிக்கை கொடுக்கறது எவ்வளவு? 5000 ரூபா 10000 ரூபா. அப்ப மீதி லட்சக்கணக்கான பணம் ஆண்டவர்கிட்ட திருடன பணம். ஒரு நாள் வரும் வியாபாரம் நஷ்டமடைந்துடும். ஒரு நாள் வரும், ஒரு கொள்ளை நோய் கோவிட் வந்ததுன்னு வைங்க, வியாபாரம் எல்லாம் போச்சு, லாபம் எல்லாம் போச்சு. ஏன் போச்சுது? நீ திருடுன, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல. கோடிக்கணக்காக சம்பாதிச்சுட்டு ஆயிரக்கணக்காக காணிக்க கொடுத்துட்டு மீதி பணத்தில் நீ சோக் பண்ணி கொண்டிருந்த விலை உயர்ந்த காரு, பெரிய பங்களா, வசதி எல்லாமே தப்பு கிடையாது. உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்றபடி நல்ல வீடு கட்டுங்க, நல்ல வெளிநாட்டு கார் வாங்குங்க, வசதியா இருங்க, தப்பே கிடையாது. ஆனா 10ல் 1 கர்த்தருக்கு கொடுத்துட்டு நீங்க செய்யணும். இதெல்லாம் தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடுக்காம நீங்க கார் வாங்கி ஓட்டுறதும் வீடு கட்டுறதும் பெரிய ஆடம்பரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுமா இருந்தா ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னை ஏமாத்திட்ட, நீ ஒரு வஞ்சகன். சாபம். ஒரு நாள் இந்த வியாபாரம் படுத்து விடும், ஒரு நாள் இந்த வியாபாரம் நஷ்டத்தில் ஆகிவிடும், ஒரு நாள் இந்த வியாபாரம் உங்களுடைய அவமானத்திலே கொண்டு வந்து விட்டு விடும். நிறைய கிறிஸ்தவ வியாபாரிகள் எனக்கு தெரியும். சின்ன சின்ன வியாபாரிகள் கர்த்தருக்கு மிஞ்சி கொடுக்கறாங்க, தசம பாகத்துக்கு அதிகமாக கொடுக்கறாங்க. ஆனால் கொஞ்சம் வசதி பெருகின உடனே சுயநலம் வந்து விடுகிறாரு. அங்கே கர்த்தருக்கு கொடுக்கறது இல்லை, இவங்களா பிளான் பண்றது, இவங்களா திட்டமிடுறது, இவங்களா பல காரியத்தை செய்வது. யோசித்து பாருங்க. 1 கோடி ரூபா செலவு பண்ணி பிள்ளைக்கு கல்யாணம் பண்றீங்கல்ல, அதில் தசம பாகம் எவ்வளவு? 10 லட்சம் நீ ஊழித்து கொடு, 3 சர்ச்சு கட்டிடலாம் வட இந்தியாவில். நீ கட்டிட்டு நீ 1 கோடிக்கு செலவு பண்ணா கூட ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீ கர்த்தருக்கு கொடுக்காம ஆண்டவருடைய பணத்தை திருடி ஆடம்பரமா கல்யாணம் செலவு பண்ற, வீடு கட்டுற, எல்லாமே வசதியா இருக்க, ஒரு நாள் அந்த ஆசீர்வாதம் பிடுங்கப்பட்டு போய்விடும். நீங்க விசுவாசி தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான், சர்ச்சுக்கு போறவங்க தான், ஆனா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்கல. ஏன் இதை நான் சொல்றேன்னா, கிறிஸ்தவர்கள் கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்காததுனால தேவனுடைய ராஜ்யம் தடைபட்டு கொண்டிருக்கிறாரு. தேவனுடைய ஊழியம் நிறைய தடைபட்டு கொண்டிருக்கிறது. வட இந்தியாவில் நிறைய தளங்களில் ஆலயம் கட்ட முடியாதபடி ஜனங்கள் தத்தளிக்கிறாங்க. மிஷனரிமார்கள் நிறைய பேர் பணம் இல்லாதனால மிஷனரி ஊழியம் தடைபட்டு இருக்கிறாரு. அப்ப தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவது தடைபடுகிறது. அதுக்கு தானே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். ஆனா நீங்க தசம பாகம் கொடுக்காதபடி
10ல் 1 கர்த்தருக்கு கொடுக்காதபடி ஒரு சின்ன காணிக்கை கொடுத்துட்டு நானும் காணிக்கை கொடுக்கிறேன்னு சொல்றீங்க. ஆண்டவருடைய பணத்தை திருடி கொண்டிருக்கிறீங்க. அதனால தான் சொல்லுகிறேன், வசனத்துக்கு கீழ்ப்படியாம நீங்க ஆசீர்வாதமா இருக்கவே முடியாது. இது ஒரு சாபம். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த சாபம் இருக்கிறது. வருமானத்துல சாபம். 10ல் 1 கர்த்தருக்குரியது. 2வது கடைசி ஒரு வசனம், நீதிமொழிகள் 28-27 வாசிங்க. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். நல்ல வசனத்தை கவனிங்க. தரித்திரருக்கு ஏழைகளுக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், அவனுக்கு குறைவே இருக்காது. தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். எப்படி சொல்லு பாருங்க வசனம், அநேக சாபம். ஏழைகளுக்கு நீங்க உதவி செய்யாவிட்டால் அநேக சாபங்கள் வரும் என்று வசனம் சொல்லுகிறார். ஏழைகளுக்கு கொடுக்கிறவனுக்கு ஒரு குறைவும் இருக்காது, தேவன் அவன் ஆசீர்வதிப்பாராம். ஆனா ஏழைகளுக்கு கொடுக்காதபடி தன் கண்களை திருப்பிக் கொள்ளுகிறவனுக்கு அநேக சாபங்கள் வரும். அப்ப ஏழைகளுக்கு நீங்க உதவி செய்யாவிட்டால் அது கூட சாபம். வசனத்தில் இருக்குல்ல, அது கூட சாபம். அப்ப ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியம், கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். அப்போஸ்தலர் 9:36 வசனத்துல, யோப்பா பட்டணத்திலே தொற்காள் என்கிற ஒரு சீஷை இருந்தாள். அவள் ஏழைகளுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து கொண்டு வந்தாள். வசனம் சொல்லுகிறது, மிகுந்த தான தர்மம், விதவைகளுக்கு உதவி செய்து கொண்டு வந்தாள். அதனால் அவள் மரித்த போது ஆண்டவர் அவளை உயிரோடு எழுப்பினார். ஆசீர்வாதம். அப்போஸ்தலர் 10:2-4 வசனம் பாருங்க. செசரியா பட்டணத்தில் கொர்நேலியு என்கிற 100க்கு அதிபதி, அவன் தேவனுக்கு பயந்தவன், இப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவன். அதே சமயத்தில் மிகுந்த தான தர்மங்களை செய்து கொண்டு வந்தான். மிகுந்த தான தர்மம். ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார் தேவதூதனை, உன்னுடைய ஜெபங்களும் உன்னுடைய தான தர்மங்களும் பரலோகத்தில் நினைப்பூட்டுதலாய் வந்திருக்கிறது. அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்க இந்த ஒரு ஏழைக்கு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா பரலோகத்திலே உங்க கணக்கில் 10 ரூபாய் அங்கே ஆண்டவருக்கு முன்னாலே போய் நிற்கிறது. நீங்க ஒரு ஏழைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா பரலோகத்திலே ஆண்டவருக்கு முன்னால நினைப்பூட்டுதலாய் போய் நிற்கிறது. இந்த மகள், இந்த மகன் இந்த ஏழைகளுக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறான், பரலோகத்திலே கணக்கு வைக்கப்படுகிறது. அதான் வசனம். ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கிறோமா? என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல நிறைய நெருக்கத்துல பண கஷ்டத்துல ஆண்டவர் நடத்தினார். அந்த ஊழியக்காரங்களை உருவாக்குவதற்கு, என்னை பணத்தின் மேல் ஆசை இல்லாம ஆண்டவரை சார்ந்து வாழ என்னை உருவாக்குவதற்கு ஆண்டவர் சில வருடங்கள் அந்த நெருக்கத்தில் நடத்தினார். ஒரே ஒரு பேண்ட் 2 ஷர்ட் வைத்துக்கொண்டு நான் பல மாதங்கள் வாழ்ந்திருக்கிறேன். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்த ஆரம்பத்தில் ஒரு பேண்ட் தான் இருக்கும், 2 ஷர்ட். காலையில் துவைச்சு போட்டு மாலையில் காஞ்ச பிறகு அயன் பண்ணி போட்டுக்கொண்டு ஊழியத்துக்கு போவேன். அப்படிதான் நடத்தினார். ஆனால் குடும்பம் வசதியான குடும்பம், எனக்கு பசி தெரியாது, உடை இல்லாமல் இருந்ததில்லை. நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு என் குடும்பத்தில் எதையும் வாங்க மாட்டேன், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அதனால் ஆண்டவர் கொஞ்ச காலம் அப்படி நடத்தினார். சில வருடங்கள் நடத்தினார். கையில் 5 பைசா இருக்காது, ஒரு 25 பைசா இருக்காது. போய் நடந்து போய் ஊழியம் செய்து சுவிசேஷம்லாம் அறிவிச்சுட்டு வந்தால் களைப்பாயிரும். அப்போ ஒரு காஃபி 25 பைசா, 25 பைசா ஒரு காஃபி அல்ல டீ, 25 பைசா இருக்காது. அந்த குழாயில் இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு மைல் கணக்காக நடந்து வருவேன். ஒரு நாள் முறுமுறுத்ததில்லை, ஆண்டவரே என்ன ஒரு டீ குடி கூட வழியிலே நினைச்சதில்லை. சந்தோஷமாக ஊழியம் செய்கிறேன். தேவன் என்னை உருவாக்கினார். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 7 வருடம் நெருக்கத்தில் உருவாக்கினார். அதன் பிறகுதான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து ஊழியத்தில் கற்றுக் கொடுத்தார். முதலாவது ஜனங்க இயேசுடிக்கிறார் ஊழியத்துக்கு காணிக்கை கொடுத்தா அது உனக்குரியது அல்ல, அது எனக்குரியது, என் ஊழியத்துக்குரியது. அதில் 5 பைசா நீ எடுக்கக்கூடாது. அப்போ என் தேவைக்கு நான் என்ன பண்ணுறது? வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரன். நீ எனக்கு வேலை செய்தால் நான் உனக்கு கூலி தருவேன், உனக்கு சாப்பாடு தருவேன், உடை தருவேன், உன்னை நான் பார்த்துக்குவேன். ஆனால் ஜனங்க அனுப்புகிற காணிக்கை முழுவதும் சுவிசேஷ அறிவிக்க தான். சரி ஆண்டவரே, இன்றைக்கு வரைக்கும் நான் அதில் உண்மையாக இருக்கிறேன், என் கர்த்தர் அதை அறிவார். நீங்கள் கொடுக்கிற காணிகள் 5 பைசா நான் எடுப்பதில்லை.
நான் உழைச்சா எனக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கறது மட்டும்தான் எனக்குரியது. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு கொடுக்கிற காணிக்கையில் தசமபாகம் நீ மற்றவங்களுக்கு கொடு என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். சரி ஆண்டவரே என்று நான் ஒரு கவர் வச்சுருப்பேன், காட்ஸ் மணி அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன். எனக்கு 100 ரூபா யாராவது காணிக்கை கொடுத்தா 10 ரூபா எடுத்து அந்த கவரில் வச்சுருவேன். யாராவது ஒரு 1000 ரூபா கொடுத்தா 100 ரூபா எடுத்து அந்த கவரில் வச்சுருவேன். இதை நான் தொட மாட்டேன், எனக்கு எவ்வளோ தேவை வந்தாலும் தொட மாட்டேன். அதில் காணிக்கை சேர்ந்த பிறகு ஆண்டவர் சொல்லுவார், இந்த ஊழியக்காரனுக்கு கொடு, இந்த ஊழியக்காரனுக்கு அனுப்பு. ஆண்டவர் யாருக்கு கொடுக்க சொல்கிறாரோ அதை நான் கொடுத்துருவேன். இது என்னுடைய பழக்கம், இது எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். கொஞ்ச நாள் ஆண்டவுடன் ஆண்டவர் சொன்னார், நீ தசமபாக இன்னொரு ஊழியக்காரனுக்கு கொடுக்குற, இன்னொரு தசமபாகத்தை எடுன்னு சொன்னார். அது எதுக்கு ஆண்டவரே? ஏழைகளுக்கு. வசனத்தின் மூலமாக பேசினார், ஏழைகளுக்கு. அப்போ ஆண்டவர் எனக்கு 100 ரூபா கொடுத்தா 10 ரூபா கர்த்தருக்கு, 10 ரூபா ஏழைகளுக்கு. ஆண்டவர் எனக்கு 1000 ரூபா கொடுத்தா 100 ரூபா கர்த்தருக்கு, இன்னொரு ஊழியக்காரனுக்கு, ஒரு 100 ரூபாய் ஏழைகளுக்கு. 2 கவர், இன்னொரு கவர் வச்சுருப்பேன் ஃபார் புவர் பீப்புள். என்னுடைய பைக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கவர் இருக்கும். பல வருஷமாக ஊழியத்தின் ஆரம்பத்தில் இந்த இயேசுனை கற்றுக் கொடுத்தா, எனக்கு என்ன காணிக்க வந்தாலும் ஒரு கவரில் தசமபாகம் இன்னொரு ஊழியக்காரனுக்கு, இன்னொரு கவரில் தசமபாகம் ஏழைகளுக்கு கொடுக்க அதை வைத்திருப்பேன். அந்த பணத்தை எடுத்து இந்த ஏழை கொடு, இந்த விதவைக்கு கொடு ஆண்டு சொல்லும்போது கொடுப்பேன். இந்த 2 கவரை வச்சு அப்போ 20% நான் எடுத்து வச்சிருவேன். மீதி தான் எனக்கு நான் பயன்படுத்தி கொள்ளணும். இதை பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு எனக்கு ஒரு நாள் கூட பண கஷ்டம் வந்ததே கிடையாது. நான் சாட்சியாக சொல்லுகிறேன், பணம் இல்லை அப்படின்னு கஷ்டப்படும்படி கர்த்தர் விட்டதே கிடையாது. அப்படின்னா இந்த வசனம் பொய்யாகிவிடும். இந்த வசனம் உண்மை. இந்த வசனத்தின்படி வாழ அர்ப்பணிங்க, உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டமே வராது. நான் சேலஞ்சாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வசனத்தின்படி வாழ அர்ப்பணிங்க. இதே தான் இயேசுடிக்கிறார் ஊழியத்துக்கு. இன்னைக்கு நிறைய பேர் இயேசுடிக்க ஊழியத்துக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வருது போல, அதான் இப்படிலாம் நடக்குது. எந்த வெளிநாட்டு பணமும் கிடையாது. நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டேன், ஆண்டவரே வெளிநாட்டு பணத்தை வச்சு நான் ஊழியம் செய்ய மாட்டேன், இந்திய மக்கள் பணத்தை வச்சு தான் இந்திய மக்களுக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி. அதனால் எந்த வெளிநாட்டு நிறுவன பணமும் கிடையாது. பிறகு எப்படி இவ்வளோ ஆசீர்வாதம்? ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததான் சிம்பிள். இயேசுடிக்க ஊழியத்துக்கு நீங்கள் எவ்வளோ காணிக்கை அனுப்புவீங்களோ அதில் தசம பாகத்தை எடுத்து வேறு ஊழியத்துக்கு அனுப்புகிறேன். பாஸ்டருக்கு, சில எவாஞ்சலிஸ்ட்டுக்கு, மிஷினரிகளுக்கு ஆண்டவர் யாருக்கு கொடுக்க சொல்கிறாரோ அவங்களுக்கு தான் கொடுப்போம். ஒவ்வொரு மாதமும் தசம பாகம் காணிக்க பல லட்சம் இந்த ஊழியத்திலிருந்து நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இன்னொரு தசம பாகம் ஏழைகளுக்கு. ஊழியத்துக்கு நீங்கள் அனுப்புகிற காணிக்கையில் கூட ஒரு தசம பாகம் இன்னொரு ஊழியத்துக்கு, இன்னொரு தசம பாகம் ஏழைகளுக்கு பிரித்து வைக்க. நீங்கள் அக்கௌண்ட் வந்து பாருங்கள், அப்படிதான் இந்த ஊழியம் நடக்கிறாரு. நாங்கள் இதை செய்ய ஆரம்பித்த பிறகு ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே வருகிறார். எங்களுக்கு குறையே வைத்ததில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தின்படி வாழ்ந்தால் ஆசீர்வாதம், வசனத்தின்படி ஊழியம் செய்தால் ஆசீர்வாதம். அல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, தரித்திரருக்கு உதவி செய்யுங்க. இடங்கொள்ளாமற் போக மாட்டேன், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்கணும், தரித்திரருக்கு கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்கணும். தேவன் கொடுப்பதை எனக்கு எனக்கு என் குடும்பத்துக்கு நீங்க சுயநலமா இருக்க 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 ஆசீர்வாதம் தடைப்பட்டு விடும், அது சாபமாய் மாறிவிடும். ஆனா நீங்க கொடுக்க 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 அது ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறி நீங்கள் திரளான மக்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. இதுதான் கர்த்தர் வசனத்தில் நமக்கு சொல்லி இருக்கிற காரியம். இன்றைக்கோடு உங்களுடைய தரித்திரம் மாறப்போகிறது, கடன் பிரச்சனை மாறப்போகிறது, இனி செழிப்பான ஆசீர்வாதம் வரப்போகிறது. அதற்கு தான் அவர் சிலுவையிலே சாபமானார். இயேசு சிலுவையிலே சாபமானார் நம்முடைய சாபத்தை மாற்ற. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களோட இன்னைக்கு பேசியிருக்கிறார்ல, வசனத்தை கேட்டீங்க. ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுகிறவர். உங்கள் பிரச்சனைக்கு காரணம் என்ன? சில காரியம் என்ன காரணம்னே குழம்பிக்கிட்டு இருந்தீங்கல்ல, எதனால் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்கணும், தொடர்ச்சியாக ஏன் இந்த மாதிரிலாம் ஒரு ஆசீர்வாதமே இல்லையே நினைக்கிறீங்களா? சாபமாக இருக்கலாமோ? வசனம் சாபத்தை குறித்து பேசுகிறாரு.
இயேசு சிலுவையிலே நம்முடைய சாபத்தை கூட சுமந்தார் என்று வேதத்தில் வாசித்தோம்ல. இனி நீங்கள் சாபத்துக்குள்ளே இருக்குன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் விடுதலை பெற என்ன செய்யணும்? இயேசு என் சாபத்தெல்லாம் சுமந்துட்டா நீ விசுவாசிக்கணும். ரெண்டாவது, இயேசுவே என் சாபத்தை சுமந்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி உங்களுடைய இரத்தத்தின் வல்லமினால் அந்த சாபக்கட்டை அழிச்சு போடுங்க, அதை எடுத்து போடுங்கன்னு நீங்கள் ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு ஜெபிச்சுட்டா ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்தருவார். ஒருவேளை சில சாபத்துக்கான காரணம் தெரிஞ்சுன்னா மனம் திரும்பி அந்த பாவத்தை விட்டு விட வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இப்போ ஜெபிக்கலாமா? உங்கள் வாழ்க்கையில் சாப கிரியைகள் இருக்கிறதா? நெஞ்சில் கை வைத்து கொள்ளுங்க. இருதயத்தில் கை வைத்து கொண்டு, ஆண்டவரே, என் குடும்பத்தின் மேலே இருக்கிற சாபம், என் மேலே இருக்கிற சாபம், என் பிள்ளைகளை தொடர்கிற சாபம், இந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படணும். நாங்கள் இன்றைக்கு ஜெபிக்கிறோன்னு சொல்லி என் கூட சேர்ந்து ஜெபிக்கணும். சரியா? அப்படியே கண்களை மூடுங்க. இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. தகப்பனே, இந்த மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறப்பா. சாபத்தினால பாதிக்கப்பட்டு ஒரு நிம்மதியும் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று கலங்கி 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 உந்த பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறதை நீர் பார்க்கிறீர். நீர் சிலுவையில் சாபமானதை நினைத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க நீர் சாபத்திற்கு பரிகாரி ஆகிய சிலுவையிலே உம்மை பலியாய் கொடுத்தீர். அதை நினைத்தருளுவீராக. இப்பொழுது உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இவர்களுக்குள் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சாப கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். அந்த சாபத்தில் கிரியை செய்கிற பொருளாதார ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். உம்முடைய இரத்தத்தை அவள் மேலே தெளித்து நான் ஜெபிக்கிறேன். எல்லா சாபங்களும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். சாபத்தின் வல்லமைகள் விலகி போகட்டும். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி இன்று முதல் ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு அவருடைய குடும்பத்தில் உண்டாயிருக்கட்டும். சகல நோய்களும் சகல பாவ கிரியைகளும் சகல ஆண்டவரே இழப்புகளும் வேதனைகளும் நீங்கி போனதற்காய் நன்றி. இனி அவருடைய வாழ்க்கையில நன்மையும் ஆசீர்வாதமும் சுபிட்சமும் உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.